ஊட்டச்சத்து மேலாண்மை பணிகளையும் அனைத்து தொழில்நுட்பங்களை தற்பொழுது பொதுத்துறை மற்றும் முக்கியமான கொள்கை. இந்த கொள்கையை சீரிய முறையில் நடைபெற வரவழைத்து அவர்களை பங்கேற்க செய்து தனியார் பங்கேற்போடு எவ்வாறு அதே அடிப்படையில் தான் பல்கலைக்கழக தொழில்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஆண்டு 2 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் இந்த சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு உள்ளார் என்பதை இங்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எடுத்துட்டு 2 வீலர்ல நீங்க எதுவுமே இல்லாமல் எப்படி கடம்பன் கோயிலுக்கு ஆரம்பிச்சிங்களா? இந்த 11வது படமும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புது கருவிகள் கொண்டு வரப்படுகின்றன. கடந்த ஆண்டு தென்னை மட்டையை உரமாகவே மாற்றுற கருவி வந்துச்சு. இப்போ கரும்பு உரிக்கும் கருவி, ஈவன் தென்னையிலிருந்து தேங்காயை பறிக்கும் கருவி கூட வந்திருக்கிறது. டிராக்டரில் நிறைய கம்பெனி புது கம்பெனி வந்திருக்காங்க. ஜாண்டியர் கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனியும் பங்கேற்குது. அவங்க இப்போ இருக்க நீர்ப்பாசனத்தில் துறையில் இறங்குறாங்க. அது எங்களுக்கு நாளானைக்கு இங்கே தான் லஞ்ச் பண்ணுறாங்க நம்ம கொடிசியாவில். இது ஒரு மிகப்பெரிய இது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு புது கருவிகள் வந்துள்ளன. அது நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு
சொல்லி அவங்க பயன்படுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். மண்ணில்லாத விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி கொண்டாந்துருக்காங்க, ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு, அது நீங்கள் பார்க்கலாம். அதை அப்போ கொரியன் கம்பெனிலேருந்து டிராக்டர் உழுகிறது இதெல்லாம் புது கருவி ஒன்று வந்திருக்கிறது, கொரியாவிலேருந்து வந்திருக்குதுங்க. ஜப்பான் கம்பெனி ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஈரான்லேருந்து ஒரு கருவி கொண்டு வந்திருக்கிறாங்க, பாலைவனத்தில் விவசாயம் பண்ணுற மாதிரி. எல்லாம் புதுசு நிச்சயம் நம்ம தமிழகத்துக்கு மட்டும் தென்னகத்தில் இதை முதத்தில் கொண்டாந்துருக்கிறாங்க. கிரவுண்ட் அட்லையில் CO6 என்ற ஒரு ரகமானது வெளியிட்டுள்ளோம். அந்த ரகமானது வந்து ட்ரவுட் ரெசிஸ்டன்ட், அதாவது தண்ணீரை வந்து அதாவது வறட்சியை தாங்கி வரக்கூடிய இது, நல்ல மகசூல் வரக்கூடியது. இது போல்டு கிரைன்ஸாக இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப எக்ஸ்போர்ட்டுக்கு இது இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் கேனோட ஒரு ஒரு வெரைட்டியை பண்ணியிருக்கிறோம். அதாவது சிறுகமணிங்கிற எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து SI6 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா 148 டன்னு வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து மகசூல் கிடைக்கக்கூடியது. இந்த சர்க்கரை சத்து வந்து 12.3% ரெக்கவரி இருக்கக்கூடிய இது இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய தொழில்நுட்பங்கள்லாம் வந்து இப்போ நான் எல்லாமே சொன்னேன். அது மாதிரி SRI டெக்னாலஜி, ப்ரிசிஷன் ஃபார்மிங்கு, SS டெக்னாலஜி, அதே மாதிரி ஈவன் இப்போ வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த துவரையில் வந்து நர்சரி டெக்னாலஜி, அதாவது வந்து நர்சரியை வந்து டெவலப் பண்ணி மெயின் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கும் பொழுது 2.5 டன் எடுக்கிறாங்க. இப்போல்லாம் விவசாயிகள் வந்து 1000 கிலோ தான் எடுக்கிறாங்க ஒரு ஹெக்டருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை பார்க்கும் பொழுது 2.5 டன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து சுகர் கேனில் சொன்னேன், எங்கள் SSI டெக்னாலஜியில் 249 டன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல மகசூல் எடுக்கலாம். இந்த தொழில்நுட்பங்கள்லாம் விவசாயிகள் வந்து பயன்படுத்தி அவங்க முன்னேறணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பெரிய மாபெரும் கண்காட்சியை ஏற்படுத்திடலாங்க.